உலக தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக முழு வேதாகமத்தையும் தெளிவாக சரியாக கற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. அகில உலக கிறிஸ்தவர்களுக்கான தொலைதூர ஓர்கல்வி திட்டம். ATAவின் பதிவு பெற்ற கல்லூரி. CTH Certification in Theology, BTH Bachelor in Theology, MDiv Master in Divinity, MTH Master in Theology. ரிவைஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவைஸ்ட் டைமில் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ எபிரேயர் 12வது அதிகாரம். ஸோ 11வது அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எபிரேயர் விசுவாசம் அப்படின்னாலே எபிரேயர் 11ன்னு தெரியும். ஸோ இதில் நான் காலையிலேருந்தே பேசிகிட்டு இருக்கும்போது வேதாகமத்தை படிக்கும் முறை அப்படிங்கிறதுலையும் சில காரியங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம படிப்போம். இது காணாமலே சொல்லிடலாம். ஓகே. இப்போ இந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஸோ நம்பப்படுகிறவைகள்னா என்ன? இங்கிலீஷ் பைபிளை படித்தா தான் ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். திங்ஸ் ஹோப்ட் ஃபார், அதாவது நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எதிர்காலம், அதான் அதனுடைய அர்த்தம். நம்பப்படுகிறவைகள், ஹோப்பை பற்றி சொல்லுது. நம்பப்படுகிறவைகள் அதனுடைய அஷூரன்ஸ், உறுதி. காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த காணப்படாதவைகள், எதிர்பார்த்திருக்கிறவைகள் எது? காணப்படாத ஒரு வீடு, காணப்படாத ஒரு காரு அப்படின்னு இதில் கொண்டு வந்தோன்னா நல்லா கவனிங்க. திஸ் இஸ் வெரி சீரியஸ் வாட் ஐ ஆம் டெல்லிங் இஸ். அப்படி நம்ம கொண்டு வந்தால், இது வசனம், நான் காலையில் சீரியஸ்னஸ் இதுக்கு நமக்கு உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். அதே தேவனுடைய வார்த்தை சாத்தானுடைய வார்த்தையாக மாறிவிடுகிறது. இல்லை, ஏன்னா சாத்தான் இயேசுவை சோதிக்கும் போது ஒரு பர்டிகுலர் சோதனை, ஹி கேம் வித் 3மே சத்தியத்தின் அடிப்படையில் தான் வந்தான். அதில் ஒன்று இப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னு தான் வந்தான். பட் என்ன அவனுடைய பிரச்சனை சொல்லுங்க? அதில் எதை மாற்றினா? இல்லை, அதை நான் காலையிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அர்த்தம். வெரி குட். அர்த்தத்தை மாற்றி விட்டான். If you change the meaning, everything changes. இந்த உலகத்துக்குரியதாக மாறிவிடுகிறது. whereas இந்த உலகத்துக்குரியதெல்லாம் காணப்படுகிறவைகள். இதில் டெக்னிக்கல் வேர்ட், tangible things, fundamental. பேசும்போது ரொம்ப இனிக்க இருக்கிறதுனால இஸ் a good orator, நல்ல பேச்சாளர். that doesn't mean that it is truth. Satanic preaching, can you say that boldly? I can say, ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் ஒரு ப்ரீச்சரே கிடையாது. என்னை ஒரு ப்ரீச்சர்னு நம்பி கூப்பிட்ருக்காங்க. ஒரு ரிட்டையர்ட் மிஷனரி. ஒரு இடத்துல ஒதுங்கி நான் இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ பட் இட் இஸ் சேட்டனிக். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். 100% ஆர் பில்லியன்% ஒரு பர்சன்ட் இருக்குதுன்னா இட் இஸ் அ சேட்டனிக் டாக்ட்ரின். சாத்தானின் உபதேசம் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுதான் அது யார் பேசினாலும் சரி, சாத்தானின் உபதேசம் காஸ்பலாக வருதுங்க. ரொம்ப
இன்னொன்று டைம் இல்லை ஆக்சுவலாக. ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். பிரபலமான ஊழியர் வந்து ஒரு தவறான ஒரு காஸ்பலை சொல்கிறாரு. அவரை பற்றி எனக்கு கவலை இல்லை, லெட் ஹிம் கோ டு ஹெல். ஆனால் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அதை கைதட்டி அப்ரூவ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய நிலைமை நினச்சி தான் எனக்கு வேதனை. நாட் தீஸ் பீப்புள். இவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தது, அவங்க அல்ல தட்டுறாங்க. ஏராளமான மக்கள் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாதபடி சத்தியத்தை அறியாமல் இருக்காங்க. அவங்கள மிஸ்லீட் பண்ணுறாங்க. நான் சொன்னால் கேட்பாங்களா? அவர் சொன்னால் கேட்பாங்க. புரியுதில்ல அவங்களுக்கு? அதே தான் இயேசு இருந்த காலத்துலேயும் அதுதான் நடந்தது. இயேசுவை நான் அவரோட கம்பேர் பண்ணல. The same thing will happen. Truth இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படிங்கிறது பிளெயின். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் டான்ஜிபிள், பார்க்கக்கூடியவைகள். ஸோ கிறிஸ்டியன் ஹோப்பை பற்றி சொல்லுது அருமையானவர்களே. இந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு போட்டிருக்கு. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு புது வீடு கட்டினா அது எல்லாருக்கும் வரும், கட்டி தந்தாருன்னா சந்தோஷம்தான். பட் அந்த சந்தோஷம் ஷார்ட் லிவ்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரதிஷ்டை முடிஞ்ச அடுத்த நாளே சந்தோஷம் குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் இது அப்படி இல்லை. இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஊர் பக்கத்தில் சாது கொச்சு குஞ்சுன்னு ஒரு பிரசங்கியார் இருந்தார் அந்த காலத்தில். நான்லாம் பிறந்த பிறகு தான் அவர் இறந்துருக்கிறார். ஸோ அவர் கிட்டத்தட்ட 300 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்கள் எல்லாமே சாராம்சம் என்னென்னா, ஏசுனாதா நான் எப்பவும் பரலோகத்துக்கு வருவேன், நான் எப்போ உண்மை காணுவேன். இல்லை அந்த காலத்தில் நாங்கள் சர்ச் ஆஃப் காடில் பாடின பாட்டு, காணுவேன் காணுவேன். வாட் a wonderful song it is. That is hope. கிறிஸ்டியன் ஹோப்பை தான் காலாகாலமாக, அதை தான் அதனுடைய உறுதி. நான் காணுவேன் அப்படின்னா எஸ் ஐ வில் see. அந்த காணுதல் அப்படிங்கிறது நிறைய பேக்கேஜ் ஆஃப் ஜாய் உள்ள அடங்கி இருக்கிறதால. ஸோ புரியுதா? இப்போ விசுவாசம் அவ்வளோ, அதுதான் விசுவாசம். ரட்சிப்பை பெற்றவர்கள் இந்த விசுவாசத்தை பெற்றவர்கள். இந்த விசுவாசம் நம்பிக்கையின் அடிப்படையிலானது. ஆகையினாலே இது அன்பை கூட கொண்டு வந்தது. தேவன் மேல் அன்பு, இயேசுவின் மேல் அன்பு இஸ் ஈக்குவல் டு விசுவாசம், ரட்சிக்கும் விசுவாசம். ரெண்டாவது மகிழ்ச்சி. இல்லை 1 பேதுருவில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது நீங்கள் காணாமல் இருந்தும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். நான் அதாவது என்ன அர்த்தம்னா, பேதுருவாகிய நான் இயேசுவை பார்த்துருக்கேன், லிட்ரலாக என் கண்ணால் டேஞ்சிபிளாக பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை தரிசியாமல் இருந்தும், ரெண்டும் ஒரே பேரலல் வேர்ட்ஸ் தான் அது. அவரை விசுவாசித்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தினால் களி கூர்ந்து. What a joy it is. Faith இந்த சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால தான் இப்போ 11வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 11. அதில் ஸோ முதல் முறையாக விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு வர்றது யாரை பற்றி வருது? ஆபிரகாம். ஸோ பழைய ஏற்பாட்டிலையும் இதே முறை தான் இருந்துச்சு. ஸோ அவன் ரட்சிக்கப்பட்டபடியினாலே அப்படி சொல்லலாம், கரெக்டாக அதுதான். அவன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டபடினாலே அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே என்ன செஞ்சுதுன்னு சொல்லி 8, 9, 10 படிக்கலாமா?
அப்போ இதில் எதை குறிக்குது? சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது எந்த இடத்தை பற்றி சொல்? கானான் தான். கரெக்ட். இதில் கானான் தான். கீழ்ப்படிந்து ஸோ இப்படி கானான் என்று வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே ஏன் பரதேசியை போல சஞ்சரித்தான்? ஃபெய்த் இன் ஆக்ஷன். என்ன ஃபெய்த்து? ஆண்டவர் வீட்டை தருவாருன்னா அல்லது ஒரு பிள்ளையை தருவாருன்னா? வாசிங்க தொடர்ந்து. பரதேசியாக இருந்தான், கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் கானானுக்காக அல்ல. ஒரு பிள்ளை கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்த்தம் கொள்ளலாம். ரொம்ப தெளிவாக ஆதியாகமம் 12வது அதிகாரத்தையும் கலாத்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆதியாகமம் 3:15 வாக்குப்பட்ட வித்தாகிய கிறிஸ்து, அதை குறித்த அந்த சந்ததி அவனுக்கு விளங்குச்சு. அதான் இயேசு சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டான், கண்டு களி கூர்ந்தான். அதனால் தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுக்குள்ள நகரத்தை தான் அவன் காத்திருந்தான். அதான் விசுவாசம், அதான் ரட்சிப்பின் விசுவாசம். காணப்படாதது, காண்கிற காணான் அல்ல. அது இன்னும் தெளிவாகிறத பாருங்க. 13வது வசனம். இவர்கள் எல்லாரும், இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட எல்லாரும், மிக முக்கியமாக ஆபிரகாம் அடையலை. ஆக்சுவலா this is the power of faith. This is the power of hope. அது அங்கே பார்க்கறதுனால இங்கே எப்படி வேணாலும் வாழலாம். ஏன்னா சமீபத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய தலைவர்னு நீங்கள்லாம் சொல்கிற, நானும் சொல்கிறேன், ஆள் எங்களுக்கு சொந்த வீடு இல்லாதது ஒரு ஆசீர்வாத குறைவு மாதிரி. என்னை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. இட்ஸ் abundant blessing. கூடாரங்களில் வாசம் பண்ணுதல் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். There is a home there. இது தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அந்த காரியத்தை வாஞ்சித்தபடினாலே தேவன் இவர்களுடைய தேவன் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்களை கொன்று ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. This is saving faith. ரட்சிக்கும் விசுவாசம் என்பது இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது. இப்போ ஜஸ்ட் சுட்டி காமிச்சிட்டு விட்டுறேன். நீங்கள் ஐ திங்க் யூ காட் த பாயிண்ட். அதனால் யோவான், நீங்கள் விசுவாசம் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் கிட்டத்தட்ட 100 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது வேத பண்டிதர்கள், வேதத்தை படிக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 100 முறை பிலீவிங். வாட் இஸ் பிலீவிங்? விசுவாசம்னா ஒரு நாள் விசுவாசத்தது இல்லை, ஒவ்வொரு நாளும் கண்டினியூவிங் இன் ஃபெய்த். அதுதான் இயேசு சொன்னார், என் உபதேசத்தில் நிலைத்திருத்தல். அப்படின்னா என்னைக்கும் ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆர் யூ அலைவ் இன் ஃபெய்த் டுடே? இந்த ஃபெய்த் உங்களில் தினந்தோறும் கிரியை செய்கிறதா அப்படிங்கிறது தான் காரியம். ஸோ இதில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். 6வது அதிகாரத்தை மாத்திரம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 6வது அதிகாரம். இதில் இயேசு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 6வது அதிகாரம்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஓ குட்.
அது அந்த அப்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு அதிகமானவர்கள், கிட்டத்தட்ட 20,000 25,000 பேரை இயேசு போஷித்தார். இது எதற்காக இந்த இன்சிடெண்ட் எழுதப்பட்டிருக்கிறதுன்னா, உனக்கும் அற்புதம் செய்வார் இன்னைக்கு அப்படிங்கிற லெசன் அதுலேருந்து ட்ரா பண்ணுறதுக்காக அல்ல. யோவான் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அமேசிங்காக இருக்கும். அதில் இயேசுடைய நோக்கம், அவங்க சொன்ன மாதிரி நானே ஜீவ அப்பம் என்கிற அந்த டீச்சிங்கை கொண்டு வரணும். அதுக்காக அப்பம் என்று ஒன்று இல்லாத இடத்துல 5 அப்பத்தை எப்படி பெருக்க முடியும்? அது இல்லை பாயிண்ட், அது இல்லை. ஏன்னா ஒன்றுமில்லாத இடத்துல இவ்வளோ ஏராளமான அப்பங்களை கிரியேட் பண்ணக்கூடிய ஜீசஸ் இஸ் நாட் அ மெஜிஷியன். ஒரு மேஜிஷியன் இல்லை, ஹீஸ் காட் இன்கார்னேட். அதுதான் பாயிண்ட். அதில் அவர் தேவன். இந்த காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைய அற்புதம் எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். வை ஹி டஸ் இந்த 7 அற்புதத்தை ரொம்ப சூஸ் பண்ணி யோவான் எழுதுகிறார் என்றால் இதுதான் நோக்கம். அவர் தேவகுமாரன்னா தேவன் மனிதனாக வந்திருக்கிறார், இந்த பூமியில் நம்மை போல நடமாடுகிறார். ஆனால் அவர் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக வார்த்தையினாலே அன்று உலகங்களை உண்டாக்கினவர் அப்பங்களை உண்டாக்குகிறார். பட் தே டிடன்ட் கெட் த பாயிண்ட். அவங்க இன்னைக்குள்ள விசுவாசிகள் மாதிரி தான். அவங்க இப்போது ராத்திரி டின்னர் சாப்பிட்டாச்சு, நீ பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. ஆக்சுவலாக இல்லையா, அவங்க இயேசுவை தேடிட்டு வர்றாங்க. அதில் ரொம்ப அழகாக நரேட் பண்ண முடியும், உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் அது, ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஆனால் 26வது வசனம் வாசித்தெல்லாம் இந்த 24 பிற்பகுதி இயேசுவை தேடிக்கொண்டு அந்த இதை கடந்து லேக்கை கடந்து கப்பர்நகூமுக்கு வந்தாங்க. 26 வாசிங்க. ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் மீனிங் கொஞ்சம் சரியாக நீங்கள் படிக்கணும். ஆக்சுவலாக இதில் அற்புதங்களை ஹைலைட் பண்ணுறது மாதிரி தெரியும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், பட் ரியாலிட்டி அது கிடையாது. அதாவது நல்ல கவனிங்க, நீங்கள் அற்புதங்களை கண்டு இப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் தான் செய்ய முடியும் அல்லது தேவகுமாரன் தான் செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசித்து நீங்கள் வரல என்ன தேடி. அதான் பாயிண்ட். என் கருத்தை நான் சொல்லலை, முழு யோவானினுடைய கருத்தை கொண்டு வரேனா. ஆனால் இந்த உலகத்தினுடைய அப்பம் கிடைக்குமான்ட்டு தேடி வாரீங்க. ஸோ அதுதான் அந்த சாப்பாட்டுக்கான காரியம் அல்லது இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காகவே நீங்கள் என்ன தேடுறீங்க, உங்களுடைய விசுவாசம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. தட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் நான் நரேட் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச நான் என்ன, அதுக்கு பிறகு அழியாத போஜனமாகிய தன்னை குறித்து சொல்லுகிறார். அதில் தான் 35வது வசனம் விசுவாசத்திற்கு ஒரு நல்ல வசனம். அது ஆக்சுவலாக விசுவாசம்னா என்ன? ஸோ என்னிடத்தில் யார் வருவான்னா, உண்மையிலே அந்த ஜீவ அப்பத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள், பசி உள்ளவர்கள் என்கிட்ட வருவாங்க. அது யாருக்கு வரோன்னா, நான் பாவி என்று உணர்ந்து, இது ரொம்ப முக்கியமான காரியம். விளக்கமாக நிறைய வசனங்களை காமிக்க முடியும். யூதர்களுக்கு பிரச்சனை என்னென்னா, நல்ல கவனிங்க, எதுவும் உண்மை, யூதர்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக தங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி ஒரு ஸ்டோரி கூட இப்படி இருக்குது. அந்த யூத ரபிக்கள் இப்படி ஒரு ஸ்டோரி கட்டி வச்சுருந்தாங்க. என்ன ஸ்டோரின்னு சொன்னால், நரகத்தின் வாசலில் ஆபிரகாம் ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்துருப்பாராம்.
யூதர்கள் யாரும் தப்பி தவறி நரகத்துக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள பிடிச்சு இழுக்கிறதுக்காக. நிக்கோதேமுக்கும் அதான் பிரச்சனை. நான் பாவி அப்படின்னு நினைச்சு சொன்னாதானே பாவத்திற்கு பரிகாரமாக இந்த ஜீவ அப்பம் உடைக்கப்பட வேண்டும், அதை புசிக்க வேண்டும். இதெல்லாம் அடுத்த பாயிண்ட் ஆக்சுவலாக. அப்படின்னு நீ விசுவாசிப்ப, நீ அதே உனக்கு நான் விசுவாசிக்க முடியலையே, நான் பாவின்னு சொல்லி. அதனால தான் இயேசு சொன்னார், நான் நீதிமான்களே அல்ல பாவிகளே. நீ குருடனுக்காக தான் நான் வந்தேன். நீ கண்ணு தெரியுதுன்னு சொல்கிற பிரச்சனை இல்லை, நீ அப்படியே இருந்துக்கப்பா. நீ தெரியுதுன்னு சொல்கிறதுனால தான் உனக்கு பிரச்சனை. அதான் ஆழமான காரியங்கள். ஸோ இந்த பாவி என்று உணரும்போது தான் தட் இஸ் ஈக்குவல் டு நான் அந்த ஜீவ அப்பம் எனக்கு தேவை அப்படிங்கிற அந்த பசியும் தாகமும் வந்தால் தான் என்கிட்ட வருவாங்க. வாரதுன்னா சும்மா அப்பம், அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறாரு, நான் வந்து நிற்கிறதா? தாகத்தோடு பசியோடு வர என்ன செய்வேனா? அதை புசிப்பேன் இல்லையா? அதுதான் விசுவாசம். அருமையானவர்களே, அதாவது இன் ஷார்ட், இயேசு கிறிஸ்துவை எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவரை டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி. அவரை சாப்பாடு எதுக்காக சாப்பிட்றோம்? உயிர் வாழ மாத்திரம் அல்ல. அப்படின்னா அறுசுவை உண்டி எதுக்கு? உணவு எதுக்கு? பிரியாணி எதுக்கு? உங்களுக்கு கஞ்சி கொடுத்துருக்கலாம்ல. ஸோ அதனாலே ரசனை இருக்கிறது, ருசித்தல் இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்றால் ஹீ ஷுட் பி டேஸ்டியர். அவரை நான் ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுறவனா இருக்கணும். அதுதான் விசுவாசம். அருமையானே, எவ்ரி டே ஐ ஷுட் நோ. அவரை அறிஞ்சால் தானே நான் அவரை என்ஜாய் பண்ண முடியும். சிலுவையின் உபதேசத்தை அங்கமங்கமாக அம்சமாய் நான் அறிய 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 அவரை நான் என்ஜாய் பண்ணுறேன். அந்த ஜாய், அன்பு, கம்பேனியன்ஷிப், அதெல்லாம் தான் பற்றி பேசுகிறார் ஆக்சுவலாக. ஸோ இது என் மாம்சம் மெய்யான போஜனம். இது எல்லாமே ஷேடோ அல்லது ஒரு ஒரு நிழலாக இருக்கிறது. ஸோ இது வந்து கம்யூனியனை பற்றி சொல்லலை ப்ளீஸ். கம்யூனியன் ஃபிசிக்கலாக நாம் செய்கிறது, அதனுடைய வெளிப்பாடாக அல்லது சிம்பாலிக்காக செய்கிறோம். ஆனால் இங்கே கம்யூனியனை தாண்டி ஆவியிலே விசுவாசத்திலே நடக்கிற டிரான்சாக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு விளங்குச்சு. சரி, இப்போ வந்து விசுவாசத்துக்கு வந்துடுவோம் ஷார்ட்டாக. நீங்கள் இடையில பார்த்தீங்கன்னா இந்த நானே ஜீவ அப்பம் அந்த கான்செப்டை சொல்லி வரும்போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், காஸ்பல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 43வது வசனத்தை பாருங்கள். ஸோ இதெல்லாம் கேட்டவுடனே முறுமுறுத்தாங்கன்னு பார்த்தா நமக்கு புரியாது ஆக்சுவலாக. அது என்ன மீன் பண்ணுறாருன்னா, என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பரியாசம் பண்ணாங்க. எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப உண்மையிலே இது 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 வந்து ஜான் மெக்கார்த்தர் என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சேடஸ்ட் சாப்டர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சேடஸ்ட் சாப்டர் டு ஜீசஸ், வித் ரிகார்ட் டு ஜீசஸ் அப்படின்னு. ஏசு யோசித்து பாருங்க. ஜஸ்ட் அந்த தேவன் எனக்காக மனுஷனாக வந்து அவங்களுக்காக, அந்த யூதர்களுக்காக யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரோ அவங்களுக்காக இந்த உலகத்தில் ஜீவாப்பமாக வந்து அடிக்கப்பட போகிறாரு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து இந்த ஜீவாப்பம் என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து when he is offering it, they are not ready to accept it. அந்த ஆஃபரை அல்ல தட்டி பரியாசம் பண்ணுறாங்க. அதுதான் நடக்குது. அதுக்கு தான் இந்த முறுமுறுப்புன்னு நான் வேர்டு போட்டிருக்கு. முறுமுறுக்கிறாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது ஏன் மாம்சம், ஏன் ரத்தம், இது அதாவது நீங்கள் என்னோட யூனிஃபிகேஷனை பற்றி பேசுகிறார் ஆக்சுவலாக. என் மாம்சத்துக்கு மாம்சமும் ரத்தத்துக்கு ரத்தமுமாய் நீங்கள் மாறலன்னு அந்த ரோமர் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் அந்த காரியங்களை இங்கே சொல்கிறார். அதனுடைய விளக்கத்தை தான் பவுல் சொல்கிறார். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் ஜீவன் இல்லை உங்களுக்குன்னு சொல்லும்போது
அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அடுத்த ஸ்டேஜ் ஆக்சுவலாக என்னது தெரியாது அவங்களுக்கு. 60வது வசனம். ஸோ அவங்களுடைய விசுவாசம் அப்பம் சாப்பிடுகிற விசுவாசம். நிறைய வசனங்களை விட்டுட்டேன். இது இந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் படித்து பாருங்கள், அதுதான் நடக்குது அங்கே. ஸோ அவர்களது விசுவாசம் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு தி சேம் ஒன்லி. அப்பம், இந்த உலகம் டேஞ்சிபிள், கண்களால் பார்க்குற ஆசீர்வாதங்கள். அதுக்கு மேலே நீர் போனீங்கன்னா இந்த உபதேசத்தை யாருப்பா கேட்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. இல்லை 61வது வசனம். அகெயின் மார்க்கிங். இது 64. நம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் 66. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவங்க பேர் என்னது ஆக்சுவலா? சீஷர்கள் தான். அப்போ சாப்பிட்டு பின்னால் வந்தாங்கல்ல, சீஷர்கள் தான் அவங்க பேரும். அவங்க பேரும் விசுவாசிகள் தான். கிட்டத்தட்ட 25,000 30,000 பேர் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த 12 பேர் மாத்திரம் இருக்காங்க. அதில் சாம்பிள் மாதிரி பேதுருவிட்டு ஆண்டவர் கேட்குற அந்த பயங்கர மூவிங் ஸ்டேட்மெண்ட். அது வரும்போது அழாமலே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை 67. இதை வச்சு தான் ஜான் மெக்கார்த்தர் சேடஸ்ட் சாப்டர் முதல்லேருந்து இங்கே மட்டும் இல்லை, ஆரம்பத்துலேருந்தே இந்த மக்கள்லாம் விசுவாசிக்காமல் பின்னால் போகிறது அவருக்கு வேதனையான காரியம்தான். அதே நேரத்தில் பேரடாக்ஸ், விசுவாசம் அவரால் உண்டாகிறதுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது அருமையானவர்களே. ஸோ நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அண்ட் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு ஆன்சரை பேதுரு சொல்கிறாருல்ல, அதான் ட்ரூ ஃபெய்த் அருமையானவர்களே, உண்மையான விசுவாசம். யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? we are not with you for this food. இந்த உலகத்தின் அப்பத்துக்காக நாங்கள் உங்கள் பின்னால் வரலாண்டவரே. ஏன்னா எங்களுக்கு தெரியும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எஸ் உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. We know that, Lord, that every blessing that you talk belongs to that world. எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே. அதனால தான் இயேசு சொன்னார், இப்பொழுது தரித்திரவான்களாய் நீங்கள் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். வாட் அ ரேடிக்கல் ஸ்டேட்மெண்ட். யூனோ, உலகம் அப்படி சொல்லாது, பரிசேயர்களும் அப்படி சொல்ல மாட்டாங்க, அதாவது ஊழியக்காரர்களும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் சத்தியம், நானே சத்தியம் என்று சொன்ன இயேசுவினுடைய ஸ்டேட்மெண்ட், இப்பொழுது தரித்திரவான்களாய் நீங்கள் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்படுவீர்கள். இங்கே இல்லை, நாட் ஹியர். இங்கே நீங்கள் லாசருவை போல் இருந்தாலும் இருக்கலாம். there may be certain believers like that. இப்போ தெரியாது, அவங்க தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள், அவர்கள் அதை பார்த்து நடக்கிறவர்கள். மேபி லாசரும் அந்த கேட்டகரி தான். அதெல்லாம் டீட்டெயிலாக எழுதலை. ஆபிரகாமுடைய மடியிலே நான் உட்காருவேன், இன்னைக்கு தெரியாது. இதெல்லாம் ரோமர் 8 இருக்குது. புத்திர சுவிகாரம் வெளிப்படுகிற நாள்,
இப்பொழுது நான் புத்திரர் தான், ஆனால் அது இன்னும் முழுமையாக வெளிப்படலை. ஏன்னா அமேசிங். இந்த சத்தியம் தெரிஞ்சுன்னா நமக்கு எந்த துன்பத்தையும் தாங்கலாம். இது எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்தாரா நோய்களை? எஸ். ஆனால் இந்த உலகத்தில் பார்ஷியலி நவ் அண்ட் ஃபுல்லி தேர். அதுதான் பிரின்சிபல். ஆக்சுவலாக எல்லா வாக்குத்தத்தங்கள், இந்த உலகத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பார்ஷியலி நவ், நாட் ஃபுல்லி. ஏன்னா அதுக்கு பர்பஸ் என்னங்கிறது தான் ரோமர் 8:28-30. அமேசிங். ஏன்னா பேசிக்கொண்டே தான் இருப்பேன். வாட் a wonderful God we have. கண்களை மூடலாம். What an exciting Savior we have. எப்படிப்பட்ட விந்தை உணர்வை உண்டாக்குகிற ரட்சகர் நமக்கு உண்டு. எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணப்பட்டவைகள் எல்லாம் மகிமையானவைகள். இப்பொழுதே நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது முழுமையாக வெளிப்படாது. ஆனால் ஒரு நாளை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். அந்த நாளிலே அற்பமான எனது சரீரம் மகிமையான அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபமா. Paul's expectations, பவுலுடைய எதிர்பார்ப்பு இந்த மகிமையான உயிர்த்தெழுதல். not this world. இந்த உலகத்தின் விசுவாசத்தை அவர் போதித்திருப்பாரானால் அவர் சம்பிரமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அது அல்ல. இங்கே கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். The marks of his suffering. கிறிஸ்து திருச்சபைக்கு ஆகப்பட்ட பாடுகளிலே எஞ்சிய பாடுகள் சந்தோஷமாய் நான் செய்யப்பேன். ஏனென்றால் என் சரீரம் மாறும். கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்திற்கு ஒப்பான சரீரம் எனக்கு கொடுக்கப்படும். வாட் a hope. இதை குப்பையாக மாற்றிவிட்டார்களே. அருமையான சகோதரனே, சகோதரி, would you raise up? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீங்களும் நானும் தைரியமாய் போராட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Would you not raise your voice against the today's church? இன்றைய நாளின் திருச்சபைக்கு எதிராக குரல் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாயா? அப்படின்னா இயேசு மேலும் என் மேலும் பிரியமா இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.